ஃபேர் எலெக்ஷன், அதாவது ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பலம் என்று சொன்னால் ஒரு நியாயமான, ஒரு சுதந்திரமான, ஒரு நேர்மையான, ஒரு அமைதியான, ஒரு எதிர்ச்சதிகார போக்கு இல்லாமல், ஒரு சர்வாதிகார தன்மையோடு இல்லாமல் ஒரு சுதந்திரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜனநாயகம் எதிர்பார்க்கிறது, ஜனநாயகவாதிகள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னு சொன்னால், ஒரு வாக்காளர் தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர் ஆற்ற வேண்டும். ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் தான் அவர் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியும். வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைன்னு வச்சுக்க, அது ஜனநாயக கடமை அவர் ஆற்ற முடியாது. அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து அது. ஆனால் கடந்த தேர்தல்களில் நாங்கள் அவ்வப்போது சுட்டி காட்டினோம். வாக்காளர் பட்டியலில் பல குளறுபடிகள், அதாவது பேர் மாறி இருக்கும், அப்புறம் ஃபோட்டோ மாறி இருக்கும், அந்த மிஸ்மேட்ச். அது மட்டும் இல்லை, இறந்தவர்களெல்லாம் உயிரோடு ஓட்டு போடுறதெல்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருக்கின்ற சூழ்நிலையில் அதை ஏன் நீங்கள் பயன்படுத்தி, உதாரணத்துக்கு ஒரு முனிசிபாலிட்டிலேயோ இல்லைன்னா ஒரு கமிஷனர், அதாவது ஒரு சென்னை தான் ஒரு கமிஷனர் ஆஃபீஸில், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் யாரெல்லாம் இறந்தாங்க அவங்களுடைய அந்த பட்டியல் பெற்று அவங்கக்கிட்ட கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. அதுக்கு போய் நாங்கள் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் முயற்சி செய்தாலும் நீக்க சொல்லி, அதற்கு மேலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது புள்ளி ஒரு இருக்கின்ற சூழ்நிலையில் அதை எடுத்து முதல்ல அதை நீக்குங்க, அந்த வேலையை செய்யுங்க. ஆனால் அது ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருந்தா இருக்க மொழிய, அந்த இறந்தவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் இன்னும் பார்த்தீங்கன்னா உயிரோடு ஓட்டு போடுற மாதிரி தான் அந்த பட்டியலில் இருக்குது. ரெண்டாவது, பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர், அதே போன்று பிஎல்ஏ பொறுத்தவரை கட்சி சார்பில் நியமிக்கப்படுபவர்கள், அதே ஒவ்வொரு கட்சியிலையும். ஆனால் பிஎல்ஓ பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாமே அந்த எழுத படிக்க தெரியாதவங்க, அது மட்டும் இல்லை விவரம் தெரியாதவங்க, இப்படிப்பட்டவர்கள் தான் பிஎல்ஓவை நியமிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்ன? அவங்க தவறு செஞ்சால் அவங்கள தண்டிப்பதற்கு உண்டான எந்த விதிமுறையும் வகுக்கல, எந்த சட்டமும் அவங்களுக்கு கொண்டு வரல. பொதுவாக தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில், அதாவது மிரட்டல் அதிகமாக இருந்தால் மொத்தத்தில் எங்கிட்ட கொடுத்துட்டு போடா. ஒரு பிஎல்ஓவே பூத் ஸ்லிப்பு அந்த தெருவுக்கு எடுத்துகிட்டு போடுறாருன்னா, அந்த வாக்குச்சாவடியில் அந்த பலம் மிக்கவர் என்ன பண்ணுவார்னா, ஏய் இங்கே கொடுறா அதை அப்படி சொல்லி வாங்கிட்டு, இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க கட்சிக்காரருக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவான். தான் கட்சிக்கு ஓட்டு விழாதவங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனால் அதே தேர்தல் நடத்துகிறனால டேபிள் போட்டு உட்கார்றாங்க. டேபிள் போட்டு உட்கார இடத்துலையே ஒரு ஒழுங்காக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு கொடுத்ததே இவ்வளோதாங்க, உங்கள் பேர் இதில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. நாங்கள் என்ன சொன்னோன்னா, எழுத்து மூலமாக சொல்லியிருக்கோம், வாய் வழியாகவும் சொல்லியிருக்கோம். பூத் லெவல் ஆஃபீஸரை பொறுத்தவரை, அதாவது குரூப் 4, அதாவது கடைநிலை அந்த ஸ்டாஃப் போடுங்க. இப்போ டெபுடேஷன் போடுங்க. பல இடங்களில் இப்போ கடைநிலை ஊழியர்லாம் இருக்காங்க, அவங்கள போடுங்க. அதுக்கு மேலே இப்போ அந்த குரூப் 4, அதாவது அந்த கேட்டகரியில் வர நிறைய ஸ்டாஃபுங்க இருக்காங்க. நீங்கள் அவங்கள பூத் லெவல் ஆஃபீஸராக போட்டு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெட்ஜரை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கும் பூத் ஸ்லிப்பு கொடுத்தா, ஒரு வீட்டில் போட்டோன்னா 5 பேருக்கு ஓட்டு இருக்கா, 5 ஸ்லிப்பை கொடுங்க. அந்த குடும்பத்தில் நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் யாருக்கிட்டே ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க. அப்போ எல்லாருக்குமே அந்த பூத் லெவலில் அந்த ஸ்லிப்பு போய் சேருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் செய்யணும். ரெண்டாவது, அவன் தப்பு பண்ணால் அவளை தண்டிக்கணும். பூத் லெவல் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, தேர்தல் காலத்தில் விதிமுறைகளை பொறுத்தவரை காற்றுல பறக்க விட்டு, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியினுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் அதன் அடிப்படையில் அவங்க ஈல்டாகி அவங்க தப்பு செய்கிற சூழ்நிலையில்